பேர் வசீகரன், ஆல் இண்டியா கிறிஸ்டியன் கவுன்சிலுடைய சேர்மன். நான் இப்போ தான் இந்த சர்ச்சில் கத்தீட்ரல் சர்ச்சு போயிட்டு இந்த யூஎஸ்ஐஸ் பக்கம் நேராக வரேன். நான் சமீபத்தில் ரோமில் வந்து இந்த மதர் தெரசாக்கு போனேன். பட் என் கேள்வி என்னென்னா, நான் ப்ராட்டஸ்டண்ட்டு, எங்கள் இதில் வந்து மேரி மாதாவை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, கேத்தலிக்கில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நிறையா சொல்கிறாங்க, குரானில் வந்து எங்கள் அன்னையை பற்றி ரொம்ப வசதியாக போட்டிருக்கு, எங்கள் கிரைஸ்ட பற்றியும் நிறையா போட்டிருக்கு. அது பற்றி அந்த விளக்கம் எங்களுக்கு தெரியல. அதனால அந்த குரான்ல அந்த மேரி மாதா பற்றி, இயேசு பிரானை பற்றி என்ன போட்டிருக்குன்னு தெரிஞ்சா எங்களுக்கும் அந்த மத வந்து ஒரு நல்லுணர்வு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை பற்றி தயவுசெய்து விளக்கம் அளிச்சிருங்கன்னா ரொம்ப நல்லா. அதாவது இந்த கேள்வி கேட்ட சகோதரர் வந்து கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள இயேசுநாதரை பற்றியும் அவங்களுடைய தாயார் மேரியை பற்றியும் குர்ஆனில் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி விளக்குங்கள் என்று கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அதாவது இறைவனிடமிருந்து மெசேஜ் வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த இறைத்தன்மையும் கிடையாது. முகமது நபி வந்து இறைவன்கிட்ட செய்தியை வாங்கி தரக்கூடிய ஒரு தூதர் தானே தவிர அவர் வந்து கடவுள் கிடையாது, கடவுள் தன்மை கிடையாது, அவர் நினைத்தெல்லாம் நடக்காது, அவருக்கே கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட தான் முறையிட வேண்டும், இப்படித்தான் முகமது நபி அவர்கள் போதித்தார்கள். இப்படி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தான் முகமது நபி அவர்களுக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்களில் இயேசுநாதரும் ஒரு தூதர். ஈசா நபி என்று நாங்கள் சொல்வோம், கிறித்தவர்கள் வந்து இயேசுநாதர் என்று சொல்வார்கள். இந்த இயேசுநாதரும் என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் மனிதன்தான், நான் கடவுள் இல்லை, கடவுள்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் கோரிக்கை வைக்க வேண்டும், அகில உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று இயேசுநாதரும் அந்த ஓரிரை கொள்கையைத்தான் உலகத்திற்கு சொன்னார். அவர் இறை தூதர் தானே தவிர அவர் இறைவன் இல்லை, இறைவனின் மகன் இல்லை, அவருக்கு இறைத்தன்மை இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. எதில் வேறுபடுறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை வந்து கடவுளின் குமாரர் என்று சொல்வார்கள். முஸ்லீம்கள் இல்லை, கடவுளுக்கு குமாரன் கிடையாது, குமாரன் தேவையில்லை, குமாரன் இருப்பவன் வந்து பலவீனமானவன், கடவுளுக்கு வந்து தூதர்கள் மனிதர்களில் சில பேரை தூதராக தேர்வு செய்து அவர்கள் வழியாக கடவுள் செய்திகளை கொடுத்தார். முதல் தூதராக ஆதாமை கடவுள் அனுப்பினார். இப்படி வரிசையாக அனுப்பப்பட்ட தூதர்களில் நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தூதர் இயேசுநாதர். அவர் கடவுளுடைய மெசஞ்சர், சரியான மார்க்கத்தை சொன்னவர் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் அவர் கடவுளுடைய குமாரர் என்கிறதும், கடவுளுக்காக வேண்டிய தன்னை வந்து பலி கொடுத்தார், மற்றவர்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக பலி கொடுத்தார் என்று நம்புகிறாங்க இல்லை கிறிஸ்தவ மக்கள். அது தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதையும் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்டால், ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். குர்ஆனுடைய வசனம், லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். நான் கொலை பண்ணிட்டேன், அதுக்காக வேண்டி என்னுடைய தகப்பனையோ என்னுடைய பிள்ளையோ தண்டிக்க மாட்டார்கள், என்னுடைய அண்ணனையோ தம்பியோ தண்டிக்க மாட்டார்கள், வேறு யாரையும் தண்டிக்க மாட்டார்கள். நான் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய என்னை தான் உலகத்தில் தண்டிப்பார்கள். அதே போல கடவுள் வந்து இதை விட தெளிவாக இருப்பார் இல்லையா? இப்போ நானே மனித குலத்தில் இருக்கக்கூடிய நாமளே வந்து ஒருத்தன் தப்புக்காக வேண்டி இன்னொருத்தனை தண்டிக்கிறதுங்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையும் சட்டம் கிடையாது. ஒரு கொலையாளி ஓடி போயிட்டா கூட அவன் தகப்பனுக்கு தூக்கு கொடுக்க மாட்டான் எந்த நாட்டிலையுமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சுமையை அடுத்தவர் சுமந்து கொண்டார் என்கிறது வந்து அறிவுக்கும் பொருத்தமில்லாதது, இறைவனுடைய நீதிக்கும் பொருத்தமில்லாதது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வந்து அந்த மாதிரி இருக்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறல. எப்படி இருக்குது? கடவுள் ஆதாம் என்பவரை படைக்கிறார். படைத்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. ஆதாம் தான் முதல் மனிதர். அவர் வழியாகத்தான் நம்ம எல்லாம் பல்கி பெருகி எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஒரு ஆதாம் ஏவாள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைங்க தான். அப்போ அந்த ஆதாமுக்கு இறைவன் கட்டளை இட்ட உடனே இந்த ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அவர் மீறிட்டார். மீறி அந்த மரத்தினுடைய கனிகளை என்ன செஞ்சார்? புசித்தார். இது அவர் செஞ்ச தப்பு. ஆனால் கிறிஸ்தவ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆதாம் வந்து அந்த தவறு செய்ததனால் ஒவ்வொரு குழந்தைகளும் பாவியாக பிறக்கிறார்கள். ஆதாம் அன்னைக்கு தப்பு செஞ்சார் இல்லையா, அதனால நான் பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்குகிறேன் அப்படின்ட்டு வந்து கிறிஸ்தவ நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால்,
அவர் செஞ்ச தப்பு அவரோட முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு பாவம் செய்வதற்காக நீ ஏன் பாவியாக பிறக்கிற? ஒவ்வொரு குழந்தைகளும் தூய்மையானவர்களாக பிறக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தூய்மையான முறையில் பிறக்கிறார்கள், பாவிகளாக பிறக்கவில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ கிறிஸ்தவர்கள் எதில் வேறுபடுறாங்கன்னு கேட்டால் பாவியாக பிறக்கிறாங்கங்கிறாங்க. சரி, பாவியாக பிறந்தாச்சு, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யணும். ஆதாம் செய்த பாவத்திற்கு நம்மளாம் என்ன செய்யணும்? பிறவி பாவம்ன்றது வச்சுருக்கிறாங்க பேர். அதுக்கு நாமெல்லாம் ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம்? பெரிய பரிகாரம் செய்யணும். எல்லாருக்கும் அந்த பரிகாரம் செய்ய முடியாத காரணத்தினால இயேசுநாதர் என்ன செய்கிறார்னு கேட்டால் எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு தன்னை கடவுளுக்காக பலி கொடுத்து விட்டார். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தான் மோட்சம் அடைவார்கள். ரெண்டு இடத்துல இதை கொண்டு வர்றாங்க. இதை ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமப்பார். அப்போ ஆதம் செஞ்ச பாவத்தை எல்லாரும் சுமக்கிறாங்கன்னு ஒரு கான்செப்ட், எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சுமந்து கொண்டார் என்கிறதும் ஒரு கான்செப்ட். ரெண்டுமே தவறானது, இதை ஒத்துக்கிற முடியாது என்று இஸ்லாம் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்களோடவே விவாதம் பண்ணுகிறது. இது தப்பு, அந்த இயேசு அப்படி அடுத்தவருடைய பாவத்தை சுமந்து கொள்வதற்காக பலியாகவில்லை என்று சொல்கிறது. அதுபோக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் இயேசுவுடைய போதனைகளிலும் இருக்கிறது. இப்போ இருக்கிற பைபிள் படி எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாருடைய பாவத்தையும் சுமப்பதற்காக இயேசு பலியானார் என்று பைபிளே சொல்லவில்லை. அவர் ஒரு சீர்திருத்த பிரச்சாரம் செய்கிறார், அன்றைய யூதர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார், யூத மத குருமார்கள் செய்கிற அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கிறார், உண்டிகளை நறுக்கிறது, ஆடைகளை பெருசாக்கி கொண்டு மக்களை சுரண்டுறது, இதுகளெல்லாம் கண்டிக்கிறார், தேவாலயங்களில் போய் கண்டிக்கிறாரு. இதனால் அவரை கொல்வதற்கு திட்டம் போடுறாங்க. கொல்வதற்கு திட்டம் போடும் பொழுது அவர் தப்பிச்சு ஓடுகிறார். ஓடி ஒரு மலையில் ஏறி ஒளிந்து பதுங்கி கொள்கிறார். அப்போ ஒருத்தர் காட்டி கொடுக்குறார், இதை தேடுற ஆட்சியாளர்களுக்கு இவர் தான் இயேசு, நான் ஒரு ஆளை கட்டி பிடிப்பேன், அவரை கண்டுபிடிச்சிக்கிறங்க, அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவருடைய சீடர்களில் ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு. அதன்படி அவரை பிடித்தார்கள்னு வருது. அப்போ தானாக இயேசு பலியாகலன்னு தானே இது காட்டுது, ஓடத்தானே செஞ்சுருக்கிறாரு. பைபிளில் உள்ள சம்பவ பிரகாரமே எல்லாருடைய பாவத்தையும் சுமப்பதற்காக இதோ நான் பலியாக போகிறேன், என்னை பிடித்து கொண்டு போங்கள் அப்படின்ட்டு இயேசு சொன்னதாக பைபிளில் இல்லை. எப்படி இருக்கிறது? என்னை பிடிக்க வருகிறார்கள், நான் ஓட போகிறேன்னு ஓடுகிறாரு. அப்போ இரவு பொருள்ந்து விடிய உட்கார்ந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. அழுது என்ன செய்கிறாரு? அன்று இரவு முழுவதும் என்னை கடவுளை காப்பாற்றுன்னு கேட்குறாரு. கடைசியாக அவரை சிலுவையில் அறையக்கூடிய நேரத்தில் கூட ஏலி ஏலி இல்லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாயின்னு கேட்குறாரு. அப்போ தானாக போய் அடுத்தவருடைய பாவத்தை சுமப்பதற்கு பலியானார் என்று சொல்வது பைபிளுக்கு எதிரானது. பிற்காலத்தில் இயேசுவுடைய எதிரியாக சவுல் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் பின்னாடி பவுல் ஒன்று மாற்றிக்கொண்டு அவர் உண்டாக்கின கொள்கை தான் இது. எது? ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமப்பார் என்பதும் இயேசு கடவுளுடைய மகன் என்பதும் இதுகளெல்லாம் இயேசு உண்டாக்குனது கிடையாது. இயேசுவுக்கு பின்னாடி இயேசுவுடைய எதிரியாக இருந்து இயேசுவுக்கு பிறகு அவர் இயேசுவுடைய சீடர் மாதிரி ஆகிக்கொண்ட சவுல் என்று சொல்லப்படுகிற பவுல், அந்த பவுல் என்பவர் தான் இதை என்ன செய்கிறாரு? சுவிசேஷம் உண்டாக்கி அவர் நான் தான் இந்த கொள்கையை உண்டாக்குனேன் என்று கூட இதில் சொல்கிறார். அப்போ பின்னாடி உண்டாக்கின கொள்கை தானே தவிர இயேசுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதுதான் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார் அதுதான் முகமது நபி சொன்னார். இயேசுடைய கொள்கையும் முகமது நபி கொள்கை ஒரே கொள்கை தான். அது என்ன கொள்கை? அகிலத்திற்கெல்லாம் கடவுள் ஒரே ஒருவர் தான். ஒரு அம்மா வருவாங்க, பைபிளில் உள்ளதை நான் சொல்கிறதெல்லாம். ஒரு அம்மா தன்னுடைய 2 குழந்தைகளை அழைத்து இயேசுவிடத்தில் காட்டி பரலோக ராஜ்யத்தில், அதாவது உலகம்லாம் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் எழுப்பி நியாய தீர்ப்பு வழங்குவார் இல்லையா, அந்த ராஜ்யத்தில் ஒரு பிள்ளையை நீங்கள் வலது பக்கத்தில் வச்சுக்கிறங்க, ஒரு பிள்ளை உங்கள் இடது பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா. அதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்? முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி தான். அதை நான் முடிவு செய்ய முடியாது, அதை கடவுள் தான் முடிவு செய்வார் என்று இயேசு சொல்லிடுவார். அப்போ அவருடைய போதனையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரிரை கொள்கை அடிப்படையாக கொண்டும் நான் ஒரு மனிதன் தான், என்னை கடவுள் ஆக்கிறாதீங்க என்று தான் அவர் போதித்ததாக நம்ம முழு பைபிளை பார்த்தாலும் தெரிகிறது. இஸ்லாமும் அந்த அடிப்படையில் தான் போதனையும் செய்கிறது. அவர் பல கட்டங்களில் தன்னை நல்லவன் சொல்லுவாங்க, ஏன் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவனை தவிர யாரும் நல்லவன் இல்லையே அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பைபிளில் இருக்கிறது. அவர் நல்லவன் ஒருத்தர் சொன்னதை கூட என்ன செய்யலை, எப்படி நல்லவன் சொல்லுவார்? தப்பு செய்யாதவன் யார் இருக்கா மனுஷனில்?
தேவன் ஒருத்தன் தான் தவறு செய்யாதவன் என்று இயேசு கண்டித்ததாக பைபிளில் தான் இருக்கிறது. அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து தனக்கு கடவுள் தன்மை உள்ளதாகவோ நான் ஒரு கடவுள் என்றோ நினைத்ததெல்லாம் செய்வேன் என்றோ சொல்லவே கிடையாது. என்னையும் உங்களையும் படைத்த இறைவனை வணங்குங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த ஒரு இறைவனை வணங்குவாயாக என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார்கள். அந்த போதனை இஸ்லாம் அப்படி ஏற்றுக்கிறது. இடையில் நீங்கள் செஞ்ச மாற்றத்தை விட்டுருங்க, இயேசு சொன்னதை மட்டும் ஏற்றுக்கிறங்க, இயேசு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கிறது. இயேசுவுடைய காலத்திற்கு பின்னால் சில விஷயங்களை ஒரு இன்னும் உதாரணம் புரிந்து கொள்வதாக இருந்தால் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவரையும் பிதா என்று அழைக்காதீர்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கு வந்து அந்த ஃபாதர்னு தான் பிதான்னு அழைக்கிறாங்க. மத குருமார்கள் என்ன செய்கிறாங்க, அவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதாக பைபிளில் இருக்கிறதோ யாரையும் நீங்கள் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அவரை பிதான்னு அழைக்கிறார்கள். அதே மாதிரி ஆடைகளை பெருசாக தொங்க விட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய தேவைக்கு மேல் அதிகமாக சேர்த்து கொள்ளாதீர்கள், ஒரு கைத்தடி ஒரு செருப்பு அதை தவிர வேறு எது நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள், பணத்தை தேடி அலையாதீர்கள், பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுவதற்கு முயற்சிக்காதீர்கள் என்றெல்லாம் அவர் நிறைய அறிவுரைகள் சொன்னார். அதில் எதுவுமே பின்னாடி வந்தவங்க மீறிட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இயேசுவை வந்து ஒரு சிறந்த முகமது நபியை நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி இயேசுவை நாங்கள் மதிப்போம் இறை தூதராக. இதுக்கு தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொன்மொழி மக்களையெல்லாம் கூட்டி வைத்து சொன்னார்கள், லா துத்துரூனி கமா அத்தரத்தின் நசார ஐசபன மரியம், மேரியுடைய மகன் இயேசுவை கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அது மாதிரி என்னை புகழாதீர்கள். முகமது நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவை வந்து கடவுள் குமாரன்றாங்க, அவரே கடவுள் என்றும் சொல்லிவிட்டார்கள், அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழக்கூடாது. என்னை புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று புகழுங்கள். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த விதமான புகழ் மாலைகளும் எனக்கு நீங்கள் சூட்டக்கூடாது. கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசு விஷயத்தில் வரம்பு மீறிட்டாங்க, அப்படி என் விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இயேசுநாதரை நாங்கள் மதிக்கிறோம், அவருடைய தாயார் தூய்மையானவர் என்று மதிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் வந்து பெயர் சொல்லி பாராட்டப்பட்ட ஒரே பெண்மணி மேரி மட்டும்தான். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய அம்மா பேரோ அவங்க அதெல்லாம் கூட இல்லை, வேறு அவங்க மனைவிமார்கள் பேரெல்லாம் கூட இல்லை. எத்தனையோ நன்மக்கள் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில், அவங்க பேரெல்லாம் கூட இல்லை. குர்ஆனில் ஒரு பெண்ணுடைய பேர் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் இந்த மரியம்னு நாங்கள் சொல்லுவாங்க, மேரின்னு சொல்லுவாங்க. மரியம் என்கிற பேரில் குர்ஆனில் ஒரு அத்தியாயமே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு சாப்டருக்கு பேரே மரியம். அப்போ மரியம் என்கிறது அவங்க அம்மாவை அவ்வளோ அழகாக இஸ்லாம் புகழ்ந்து சொல்கிறது, நல்ல மனுஷி என்று சொல்லுகிறது, அவங்க இறைவனுக்கு பயந்த நல்லடியாராக இருந்தார் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்கே வேறுபடுவோம் என்று சொன்னால், அதையும் கடவுளாக பார்க்குறீங்க. கடவுள் தன்மை எதுக்கு மனிதருக்கு கொடுக்குறீங்க? இயேசு வந்து கடவுளை தானே வணங்கினார், கடவுளை தானே கேட்டார். சிலுவையில் அறையிற நேரத்தில் கூட ஏழி லாமான்னு தானே பிரார்த்தனை பண்ணினார். அவர் எந்த தேவனை அழைத்தார் அந்த தேவனை எல்லாரும் அழையுங்கள். இதில் தான் கிறிஸ்தவமும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வேறுபடுகிறது. இயேசு இறை மகனா என்கிற ஒரு தலைப்பில் விரிவு ஆதாரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு வசன நம்பர் இல்லாமல் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பைபிள் வசன நம்பர்லேருந்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி இயேசு இறை மகனான்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அந்த நூல் சகோதரருக்கு தருவாங்க. என் பேர் விஜயா.